வீட்டு கிச்சன்ல இருந்து புது விதமா ஒரு வாசனை வருது. இது அம்மா ஸ்டைல் இல்லையே. ம். மதினி, மதினி ஆ? வரலாமா? வாங்க. என்ன அதுக்குள்ள வெளியில கிளம்பிட்டியா போல? ஆ, சும்மா அப்படியே வெளியே போலான்னு. ஓ, இன்னைக்கு சமையல் நீங்க தானா? ஆ, ம், ஆமா. வாசனையிலே தெரிஞ்சிருச்சு அம்மாவா இருக்காதுன்னு. ஆ, கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும். ம். வந்து ரெண்டாவது நாளே கிச்சன் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்களே. நான் எடுத்துக்கல, கொடுத்தாங்க. ஓ, என் அப்பத்தா வேலை தானே. எனக்கு தெரியும், அவங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. மதினி, உங்களுக்கு பிடிக்கலன்னா வேணான்னு சொல்லிருங்க. சாச்சா, அப்படிலாம் எதுவும் இல்ல. வீட்ல இருக்கிறவங்களுக்கு சமைக்கிறதுல என்ன இருக்கு? ஆ, எங்க வீட்ல கூட நான் தான் சமைப்பேன். ம். மதினி, ஆ? நீங்களும் எங்க அம்மா மாதிரி தான் இருக்கீங்க. மதினி, மதினி, உங்களுக்கு என் மேல கோவம் இருக்கா? ஆ, கோவமா? ஆமா, வீட்டுக்கு வந்தப்பவே என்னால நீங்க வெளியே நின்னீங்க. இவன் ஒரு உருப்படாதவன்னு கண்டிப்பா நீங்களும் நினைச்சிருப்பீங்க. ஆஹா, இல்ல இல்ல, நான் அப்படி யாரையும் நினைக்க மாட்டேன். சரி, அப்போ என்ன பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க? ஆ, உண்மைய சொல்ல போனா என்ன நினைக்கிறதுனே தெரியல. ஏன் அப்படி சொல்றீங்க? உங்களை பத்தி என் தங்கச்சி ஒண்ணு சொன்னா, உங்க அம்மா ஒண்ணு சொல்றாங்க, உங்க அண்ணன் ஒண்ணு சொல்றாரு, உங்க அப்பா தான் என்னென்னமோ சொல்றாங்க. மொத்தத்துல புரியாத புதிரா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மதினி, நம்ம கண்ணாடி மாதிரி. எதிரில நிக்கிறவங்க தான் நம்ம யாருன்னு முடிவு பண்றது. அவங்க என்ன பார்வையில பாக்குறாங்களோ அப்படித்தான் நான் தெரிவேன்.